ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோ ஆமா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே காலையிலே வந்து நாங்க வந்து சாமிலாம் வந்து படைச்சாச்சு. காலைல 10 மணிக்கெல்லாமே படைச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளோட இந்துக்கள் கிடையாது விசேஷம். இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கிறிஸ்டியனு. அவங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்களா, அந்த சர்ச்சில் வந்து இன்னைக்கு தேராம். கிறிஸ்டியன்ஸே தேர் சுத்துவாங்க. அது பாலவாக்கம் போல. பாலவாக்கம்ல இருக்க கோயிலுக்கு வந்து இன்னைக்கு தேர். அதனால அவங்க வந்து சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்களா. அதனால நாங்க முந்தானைய தேர்தல்ல ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கா என்னமா ஷோகேஸ் சரி நல்லா தான் இருக்கு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு உண்மைதான். இதான டபுள் சைட் போடலாமா? டபுள் சைட் போட நல்லா தான் இருக்குல்ல. டபுள் சைடு ஷால் நம்ம எப்படினா போட்டுக்க வேண்டியதா. ஓகே ஏதோ Dress வந்து சூப்பரா இருக்கு. இந்த Dress வந்து அன்னைக்கு எடுத்தது தான், முந்தானேத்து எடுத்தோம். ஒருத்தங்க அந்த Dress கொரியர் பண்ண சொல்லிருக்காங்க. கொரியரா? இந்த Dress எடுத்து கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. கொரியரா? நல்லா அவ்வளவு நல்லாவா இருக்கு. 600 rupees தான். இங்க தான் சின்னதுரையில இருக்கு இந்த Dress. ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து அந்த பாலவாக்கம் தேர் அந்தோணியார் கோவிலோடைய தேர் திருவிழா. ஓகேவா? இன்னைக்கு வந்து போறோம். ஸோ வந்து மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்பாவும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேக்லாம் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு இடையே கிளம்ப வேண்டியதான். கிளம்பி கோயிலுக்கு அங்கே போறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாராச்சும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? அம்மா இன்னைக்கு ஃப்ரைடே நம்ம வீட்டுக்குள்ள போட்ட கோலம் இதுதான். நல்லா இருக்கா நினைக்கிறேன். பார்க்குறவங்க தான் வந்து சொல்லுவாங்க. காலையிலே வந்து படைச்சு, ஏன்னா ஈவினிங் வந்து சர்ச்சுக்கு போகிறோன்னு தெரிஞ்சு போச்சா, அதனால காலையில வந்து நம்ம சாமிக்கு வந்து படைச்சாச்சு. அப்படியா? காலையில் எத்தனை 9:30 10 அதுக்கெலாம் வந்து படைச்சேன் நான். அவ்வளோதான். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து கிளம்பிட்டோம். கார் புக் பண்ணி தான் வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பியிருந்தோம். வந்தாச்சு. எந்த லைட் கிட்ட போடுறாங்க தெரியல. இதோ இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இருக்கு போல. இது என்ன இடம்? கார்ல சமத்துக்கும் வந்தாச்சு. ஆமா பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் போட்டாச்சு. இப்போ வந்து கோயில்ல போய் பார்க்கலாம். லைட்டிங்ஸ்ல போடுறாங்களா பாரு. யாஷ்வி கோயில் கிட்ட வந்தாச்சு. வாங்க கோயிலுக்கு போயிட்டு கடைசியா பீச்சுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போறோம். அது மட்டும் தெரியுது. பீச்சுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஜாலியா வரீங்க எல்லாரும். தெரியலையா? தெரியலையா? அங்க பாரு இவானாவும் யாஷ் ரெண்டு பேரும் ஒரே கலர் Dress. பயமா இருக்குல்ல? ஆமா இது ஃபர்ஸ்ட் டைம் வர மாட்டான். நீங்க வந்திருப்பீங்க, நாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமா நல்ல பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கு. நம்ம வந்திருக்க மாதிரி தெரியுங்க. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஊரில் தான் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அங்கன்னா அந்தோணியார் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் வந்து பர்த்டேவா. அதனால அவங்கள வந்து தேரில் வச்சு இந்த ஊரை வந்து சுற்றி வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி அதனால தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போயிருந்தோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. இதுதான் வந்து அந்த தேர். இந்த தேர் தான் வந்து கோவிலை வந்து சுற்றி வரும். கோவிலை கிடையாது, அந்த ஊரை வந்து சுற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக வந்து வச்சுருந்தாங்க. புதுசாக பார்க்குறாங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சாமி கும்பிடணும்னு வந்து தோணுச்சு. நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், ஒரே அழுவமா. ஏன் வந்து இங்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் அப்படின்னா பின்னாடி வந்து அவங்க வந்து ஸ்டேஜில் பாட்டு பாடிட்டே இருந்தாங்களா, ஒரு வேளை காப்பிரைட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன். அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சா, அதனால செம்ம ஜாலியாக வந்து பாப்பா அந்த குட்டி பசங்க எல்லாருமே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இந்த ப்ரெட் வந்து கொடுத்தாங்களா, அப்பாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி அந்த ப்ரெட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து யாஸ்வியும் வந்து அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்களோ அதே மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்து அடுத்தவங்க பண்ணுறத வந்து பார்த்து கற்றுட்டு வந்து பண்ணாங்களா, அது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த சர்ச்சுக்குள்ளெல்லாம் வந்து போகல, ஏன்னா கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். குட்டீஸ் தான் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டு இருந்தோமா, அதனால் அவங்க ஜாலியாக வந்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வந்து அவங்க ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். யாஸ்விலாம் வந்து கையிலே பிடிக்க முடியல, சுற்றி வந்து ஓட்டம் தான், ஒரே ஓட்டம். சர்ச்சில் சாமி கும்பிட வந்தவங்க எல்லார் கூடயுமே போயிட்டு பேசிக்கிட்டு அந்த குட்டீஸ் கூடலாம் விளையாடிக்கிட்டு அவங்க ஒரே என்ஜாய்மெண்ட். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாப்பா சூப்பராக வந்து அங்கே வந்து கோஆப்ரேட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெழுகுவத்தி ஏற்றலான்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி ஏற்ற வந்து போயிருந்தோமா, நான்லாம் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு வந்து யாஸ்விகிட்ட வந்து வாங்கலான்னு பார்த்தா மேடம் வந்து மெழுகுவத்தியை தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கூடாது கொடு. தரமாட்டுதா? குடு குடு, அப்பாட்ட குடு, அப்பாட்ட குடு, குடு, அப்பாட்ட குடு. ஏர் வந்து இழுக்கிறதுக்கு லேட் ஆகுமா? எத்தனை மணி ஆகும்? அதனால நாங்கள் அந்த 1/4 மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். கோயில் அங்கே இருக்குது, பீச் இந்த சைடு நடந்து போனால் தான் பீச் வந்து பார்க்க முடியுமா. எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நாங்கள் நடந்து போய் பீச் வந்து இங்கே தான் இந்த கோயிலில் வேறு பிரியாணிலாம் போடுவாங்களாம். செமையாக சாப்பிட்டு போட்டு தான். ஆமாம், பிரியாணி ஆச்சே, சாப்பிடாம இருப்போமா? எங்கே போனாலும் இவங்களுக்கு இந்த வேலை ஒரு வேலை. அது எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு போகுது பாருங்களா. பீச்சை வந்து ரீச் பண்ணியாச்சு, பட் ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கடையெல்லாம் வந்து லாக். பீச்சுனே எப்படி கண்டுபிடிச்சோன்னா காற்று வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஐஸ்கிரீம், அது அமுல் பிராண்டு. வீடா அது? யார் வீடு? யாருக்குன்னா யூடியூப்ல வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. பாலவாக்கம் பீச் பக்கத்துல இருக்க வீடு. இதோ இவர் வந்து வாங்கி போட போறாராம். சரி வாங்க, மூடிட்டாங்களா, ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க. என்னம்மா என்ன வேணும்? என்ன வேணும்டி? அதானே இப்ப எப்படி சொல்லிச்சு, கேமரா ஆன் பண்ண உடனே மறந்துச்சு. பீச்சுக்கு வந்து கிளைமேட்ல ஐஸ்கிரீம் அதான் பீச்சுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவளுக்கு வேற பழக்கப்படுத்துற ஐஸ்கிரீம் இப்போ நைட்டில். யாஸ்வி அவ்வளோதான். பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நடந்தே வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு போடுவாங்க போல். எல்லாருமே வந்து லைனாக நின்றுட்டு இருந்தாங்களா, அந்த லைனில் போய் நாங்களும் வந்து ஜாயின் ஆகிட்டோம். பட் ஆனால் லைனில் தான் நின்னோம், ஆனால் சாப்பாடு வாங்கினோமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது, சாப்பாடு வந்து வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லைட்டாக தூரல் ஸ்டார்ட் ஆச்சா. சரி குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க, நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வரதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த உட்கார்ற இடத்துல வந்து சேர் அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து சேர் வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம் குட்டீஸை வச்சுக்கிட்டு. இன்றைக்கி கோயிலில் என்ன சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சு கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வரல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரியாணி 65 இது மட்டும்தான் நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி. வேலை முடிஞ்சா ஏங்கா? சிறப்பாக முடிந்து விட்டது வந்த வேலை. சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி 65 எல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கார் புக் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரலாம். சாட்டர்டே வந்து எங்கள் தாசனனுக்கு பர்த்டேவா, அதனால ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy, happy, happy.
ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே இது கிஃப்ட் எங்க அக்கா வந்து அது எம்டி அது புரியல ஒண்ணும் இல்ல இருக்கு, பிரிச்சு பாருண்ணா. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு வந்து போறாங்கண்ணா. சூப்பர். அப்பதான் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் யாரும் கிஃப்ட் பிரசன்ட் பண்றீங்க பாப்போம். ஆனா 50,000 ரூபாய் தான் நாளைக்கு உங்களுக்கு பிறந்தாளா? அது வச்சுக்கிங்க. சரி சரி.